தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு. ஆமேன். இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்திருக்கும்படி சென்றார். ஜனங்களும் கூட்டம் கூட்டமாக இயேசுவின் பின் சென்றார்கள். எதற்காக? சாப்பிட அல்ல, ஆசீர்வாதம் பெறும்படியாக மற்றும் வியாதியில் இருந்து சுகமடைய இயேசுவின் போதக வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் கூடியிருந்தார்கள். நேரமாகிக் கொண்டே இருந்து இருள் சூறும் நேரம். சரீரப்பிரகாரமான ஆகாரம் சாப்பிட்டு விட்டாச்சு. சாப்பாடு அவர்களுக்கு தேவைப்பட்டது. சீசர்கள் இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். நம் இயேசு கிறிஸ்துவ ஒன்றுமில்லாத இடத்தில் தான் அற்புதம் செய்ய வல்லவர். இங்கு இந்த இடத்தில் ஒரு சிறு பையனிடம் மட்டுமே 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. உண்மையிலே அந்த உணவு அவனது வயிற்றுக்கே பத்தாது தான். உங்கள் அறிவின்படி, உங்கள் ஞானத்தின்படி 100% பத்தாது தான். ஆனால் அச்சிறுவன் செய்தது என்ன? தனக்கிருந்த சிறு உணவை கொண்டு வந்து இயேசுவிடம் ஒப்படைத்தான். அங்கு கூடியிருந்த ஜனத்திரள் கூட்டம் யாவருமே சாப்பிட்டு மீதமும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்று அநேகருடைய வருமானம் அவர்கள் குடும்பத்திற்கே பத்தாமல் போய்விடுகிறது. கடன் மேல் கடன் ஆகிறது. உங்கள் ஞானத்தின்படி, உங்கள் யோசனையின்படி உங்கள் சம்பளமானது உங்களுக்கே பத்தாது தான். நீங்கள் வைத்துள்ள கிரிக்கெட் பேட் சாதாரண விலைதான். ஆனால் அதே இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் தோனி கையில் இருந்தால் அந்த பேட்டின் விலை பல கோடி ரூபாய். அதேபோல் நீங்கள் காலில் விளையாடும் விளையாட்டின் அந்த ஃபுட்பாலோட விலை சாதாரண விலை தான். ஆனால் அதே ஃபுட்பால் ரொனால்டோவோ அல்லது மெஸ்ஸியோ அவர்கள் காலில் விளையாடிய பாலாக இருந்தால் அதன் விலை மதிப்பு பல கோடி ரூபாய் ஆகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கையில் வைத்திருக்கும் உங்கள் சம்பளத்தில் எந்தவித ஆசீர்வாதமும் இருக்காது. ஆனால் அந்த சம்பளத்தை தேவ பிள்ளைகளிடமோ தேவ ஊழியர்களிடமோ வீட்டில் தாய் தந்தையரிடமோ கொடுத்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று மாதத்தை துவக்குங்கள். தேவன் மீதமுள்ள 12 மாதங்களிலும் மீதம் வரும்படியாக ஆசீர்வதித்து தருவார் உங்கள் பணத்தை. ஆமென். காட் பிளஸ் யூ.